ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு அப்படின்னா, ஃபோர் பியரிங் பேக் பியரிங் அப்படின்னா என்ன, ஃபோர் பியரிங்க்கும் பேக் பியரிங்க்கும் என்ன தொடர்பு, ஃபோர் பியரிங்கை எப்படி பேக் பியரிங்காக வந்துட்டு மாற்றலாம், ஃபோர் பியரிங் வந்துட்டு உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் கொடுத்தாங்கன்னா எப்படி பேக் பியரிங் ஹோல் சர்க்கிள் பியரிங்காக வந்துட்டு மாற்றுறது, எப்படி வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ்டு பியரிங் ஃபோர் பியரிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதே ரெடியூஸ்டு பியரிங்காக வந்துட்டு பேக் பியரிங்காக எப்படி மாற்றுறதுன்றதை வந்துட்டு பார்த்தோம். Now we will discuss about measurement of the distances by using the compass. So here measurement of distance by using compass. எப்படி வந்துட்டு நம்ம ஒரு காம்பஸை யூஸ் பண்ணி, ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காம்பஸ்ன்றது வந்துட்டு ஒரு பியரிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு வச்சு பியரிங் மட்டுமே மெஷர் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸுன்றது வந்துட்டு எப்படி அப்படின்னா, ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது. ஏபி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். டைரெக்டாக வந்துட்டு we can't see from one station to another station. ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனை வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு பார்க்க முடியல. ஸோ தட் இஸ் known as inaccessible points அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கும் இடையில் ஏதோ சம் அப்டக்கிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பாயிண்ட்டாக, ஸோ திஸ் இஸ் த ஏ அண்ட் பி அப்படின்ற தேர் ஆர் 2 points. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இன்பிட்வீன் இதில் நம்ம டைரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு அப்டக்கிள் இருக்குது. அப்டக்கிள் மீன்ஸ் ஏதோ ஒரு தடை, ஏயவும் பியவும் டைரெக்டாக நம்ம மெஷர் பண்ண முடியலை. ஆனால் நமக்கு வந்துட்டு என்ன தெரியணும், ஏக்கும் பிக்கும் வந்துட்டு என்ன டிஸ்டன்ஸு அப்படின்றத வந்துட்டு நம்ம செய்யணும். ஸோ இப்போ ஏபி அப்படின்றத வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க, தேர் ஆர் 2 inaccessible points. Inaccessible means we can't measure from one station to another or we can't see from one station to another. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனை வந்துட்டு நம்ம பார்க்க முடியலை, அளக்க முடியலை அப்படின்னம்னா, ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டும் எப்படி சொல்கிறோம், inaccessible points. ஸோ இங்கே நம்ம என்ன செய்கிறோம், to find the horizontal distance between two inaccessible points, namely A and B, by using compass, whether it is a prismatic compass or surveyor compass. எந்த காம்பஸ் வேண்டாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் எந்த காம்பஸ்லேருந்து எடுக்கக்கூடிய பியரிங்கை எதா வேண்டாலும் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் ஹோல் சர்க்கிள் பியரிங்கை நீங்கள் எடுத்து மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடியூஸ்டு பியரிங் வேணும்னா மாற்றிக்கலாம். இல்லை சர்வேயர் காம்பஸை யூஸ் பண்ணி ரெடியூஸ்டு பியரிங் தான் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஹோல் சர்க்கிள் பியரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்ற அந்த கன்வர்ஷன் எல்லாமே நமக்கு கிளியராகவே தெரியும். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெண்டு ஏபி அப்படின்ற அந்த ரெண்டு டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இன்ஸ்ட்ருமெண்ட் காம்பஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போய் இங்கே வச்சிடறோம். ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் தி காம்பஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஹியர் ஓ அப்படின்றது இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன். ஓ இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் பாருங்களேன். Let's see here, this is the direction of a north. இப்போ ரெண்டு பியரிங் வேல்யூ வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஒன்று ஓ ஸ்டேஷன்லேருந்து ஏக்கு. ஸோ அந்த பியரிங் வேல்யூ θ1. நான் காம்பஸை வைக்கும்போது என்னுடைய நார்த் டைரெக்ஷன் வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் காமிக்குது. அதனால் நான் ஏரோ மார்க்கை இப்படி வந்துட்டு போட்டிருக்கிறேன். ஹியர் திஸ் இஸ் த நார்த். எனி பியரிங் வேல்யூஸ் விச் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி நார்த் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு பியரிங்கை நீங்கள் மெஷர் பண்ணினாலும் மேக்னெட்டிக் நார்த்தில் இருந்து தான் மெஷர் பண்ணுவோம்.
அதனால் அந்த பியரிங்க்கு அனதர் ஒன் நேம் என்ன, ஃபோர் பியரிங் பேக் பியரிங்காக இருந்தாலும் ஜென்ரலி ஆல் தி பியரிங் வேல்யூஸ் ஆர் கால்ட் அஸ் தி மேக்னெட்டிக் பியரிங். ஸோ அப்போ இங்கே மேக்னெட்டிக் பியரிங் θ1 அப்படின்றது நான் வந்துட்டு ஃப்ரம் 0 to A, த பியரிங் ஆஃப் த லைன் OA அப்படின்றது வந்துட்டு θ1 அப்படின்னு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஹியர் திஸ் பியரிங் ஆஃப் OA is θ1. Bearing of the line OA is θ1. இப்போ ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனில் இருந்து பியை பார்த்து அனதர் ஒன் பியரிங் வேல்யூஸ் வந்துட்டு மெஷர் பண்ணுறேன். see here this இந்த பியிலேருந்து பியை வந்துட்டு நான் பார்க்குறேன், ஓயிலேருந்து பியை பார்க்குறேன், பார்த்துட்டு இந்த பியரிங் வேல்யூ வந்துட்டு மெஷர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் θ2 வேல்யூ. θ2 வேல்யூவும் நார்த்தில் இருந்து தான் பியை வந்துட்டு நான் பார்க்குறேன். இந்த பியரிங்கை வந்துட்டு மெஷர் பண்ணதில் எனக்கு θ2 அப்படின்றது வந்துட்டு கிடைக்கிது. ஸோ ஹியர் த பியரிங் ஆஃப் ஓபி இஸ் θ2. இப்போ θ2 வந்துட்டு θ1 ரெண்டுமே வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டோம். எப்படி வந்துட்டு நம்ம இன்க்ளூடட் பியரிங் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது, இன்க்ளூடட் ஆங்கிள் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது, கேன் see here θ2 வந்துட்டு ஒரே ஸ்டேஷனில் இருந்து தான் ரெண்டு பியரிங் வேல்யூ எடுத்துருக்குறோம். ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்லேருந்து ஏக்கு எடுத்துருக்குறோம் OA, தட் இஸ் θ1. அடுத்தது வந்துட்டு ஓயிலேருந்து வந்துட்டு பிக்கு வந்துட்டு செகண்டு பாயிண்ட்டுக்கு பார்த்துருக்குறோம், தட் இஸ் ஆர் θ2. ஸோ இப்போ இங்கே θ2லேருந்து θ1 வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு, θ அப்படின்ற ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் கிடைக்குது. ஸோ தட் இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் AOB. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ இன்க்ளூடட் ஆங்கிள். சரி, நமக்கு நல்லா தெரியும், நிறைய நீங்கள் அந்த க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா இது வெதர் இட் இஸ் இன்டீரியர் ஆங்கிள் ஆர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இப்போ இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திஸ், இது O, இது A, இது B. இப்போ ஆங்கிள் A நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, ஆங்கிள் ஏவை பார்க்கும்போது திஸ் இஸ் தி இன்க்ளூடட் ஆங்கிள். வாட் இஸ் திஸ் ஒன்? திஸ் ஒன் இஸ் தி எக்ஸ்க்ளூடட் ஆங்கிள். அப்போ இன்க்ளூடட் ஆங்கிள்ன்றது வந்துட்டு ஜென்ரலாகவே விச் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் 180 டிகிரி. அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், அப்டியூஸாக வந்துட்டு உங்களுக்கு விரிகோணமாக வந்துட்டு ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு 180 டிகிரியை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஆங்கிளை இன்க்ளூடட் ஆங்கிள்னும், 180 டிகிரியை விட அதிகமாக இருக்கிற ஆங்கிளை வந்துட்டு எக்ஸ்க்ளூடட் ஆங்கிள்னும் நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கிற அந்த இன்க்ளூடட் ஆங்கிள் வேல்யூவை ஆங்கிள் AOB எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள். ஆங்கிள் AOB இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு வச்சுருக்கிறோம். ஸோ தட் வேல்யூ இஸ் a bearing of OA minus bearing of OB or difference bearing of OB. ஏன்னா ஏன் டிஃபரன்ஸ் அப்படின்னா OB வேல்யூ வந்துட்டு பெருசாக இருக்கும், OA வேல்யூ வந்துட்டு சிறுசாக இருக்கும். சப்போஸ் B இங்கேயும் A அங்கேயும் இருக்குது, அப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன, OA வேல்யூ வந்துட்டு பெரிய பியரிங் வேல்யூவாக இருக்கும், OB வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு சிறிய பியரிங் வேல்யூவாக இருக்கும். அதனால் நம்ம டிஃபரன்ஸ் வச்சுக்கிட்டோம்னா, டிஃபரன்ஸ்னால் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஆங்கிள் பாசிட்டிவாக இருக்கும். பெரிய ஆங்கிள்லேருந்து சிறிய ஆங்கிளை கழிச்சுக்கோங்க. ஸோ இங்கே பெரிய பியரிங் வந்துட்டு எது θ2, சின்ன பியரிங் வேல்யூ எது θ1. அப்போ பெருசுலேருந்து சிறுசை வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா θ2 மைனஸ் θ1 தட் இஸ் ஈக்குவல் டு θ அப்படின்றது கிடைச்சிடும். சம்டைம் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு என்ன ஆகும்னா மைனஸில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வரும்.
ஸோ அப்போ மைனஸ் வந்துட்டு வரக்கூடாது, ப்ளஸில் தான் நமக்கு வரணும் ஆன்சர் அப்படின்றதுனால நம்ம டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் ஃபார்முலா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு பியரிங் ஆஃப் 2 லைன்ஸ் அதோடைய டிஃபரன்ஸ். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 வில் கிவ் த இன்க்ளூடட் ஆங்கிள். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஏபியை டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாலேயோ இல்லை பின்னாலேயோ காம்பஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போய் வச்சுட்டு டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், 2 பியரிங் வேல்யூ மெஷர் பண்ணுறோம் 2 பாயிண்ட்டுக்கும். ஃபஸ்ட்டு ஓஏ பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணது தீட்டா 1, ஓபி பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணது தீட்டா 2. ஸோ இப்போ இன்க்ளூடட் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இன்க்ளூடட் ஆங்கிள் தீட்டா அப்படின்ற வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு பியரிங் ஆஃப் ஓபி மைனஸ் பியரிங் ஆஃப் ஓஏ ஃபார்முலா. தீட்டா 2லேருந்து தீட்டா 1 கழிச்சிட்டோம், தீட்டா வேல்யூ இன்க்ளூடட் ஆங்கிள் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், பை யூஸிங் எ டேப்பை மெஷர் பண்ணணும். டேப்பை எடுத்துட்டு வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் the instrument station to the first point, what is the distance between the instrument station to the second point. So இங்க D1 and D2 அப்படின்ற 2 டிஸ்டன்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுறோம், by using tape டைரெக்டாகவே வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிடுறோம். எத்தனை மீட்டர் வந்துட்டு ஓவுக்கும் ஏக்கு இருக்குது, எத்தனை மீட்டர் வந்துட்டு ஓவுக்கும் பிக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம டைரெக்டாக வந்துட்டு மெஷர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ மெஷர் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன கிடைக்குது நமக்கு பாருங்கள், 2 சைடு ஆஃப் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஒரு ட்ரையாங்கிளோடைய 2 சைடு D1 அண்டு D2 கிடச்சிருச்சு. அண்டு 1 இன்க்ளூடட் ஆங்கிள் தீட்டா வேல்யூவும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நவ் ஹவு we calculate the horizontal distance between A and B அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு பாருங்கள், ஸோ திஸ் இஸ் ஒரு இர்ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிளில் கேன் see here this is the distance A and B, this is the 2 distance already we measured by using the tape D1 and D2. this is நமக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய horizontal distance. This is the instrument station O and you measured a angle subtended by the 2 lines, that is the theta. Now you apply the cosine rule. Already நம்ம ஏற்கனவே நம்ம cosine rule என்ன அப்படின்றத பார்த்துருக்குறோம். இப்போ இந்த cosine rule வந்துட்டு காம்பஸ் சர்வேயிங்கில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், by using cosine rule D is equal to horizontal distance D or D squared is equal to D1 square plus D2 square minus 2D1 into D2 into cos theta. This is the cosine rule formula. So இப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு D வேணும் அப்படின்னா squaring on both side. இப்போ square root of D1 square plus D2 square minus 2D1 D2 into cos theta. So this is the horizontal distance calculate பண்ணக்கூடிய formula. இப்போ 2 டிஸ்டன்ஸை டேப்பை மெஷர் பண்ணிவிட்டு D1 D2ன்றதை எடுத்துக்கிறோம். ஒரு தீட்டா வேல்யூ இன்க்ளூடட் ஆங்கிள் வந்துட்டு by calculating from the measured bearings. நம்ம 2 பியரிங் வேல்யூ மெஷர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பியரிங் வேல்யூவை வந்துட்டு நம்ம இன்க்ளூடட் ஆங்கிளாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இன்க்ளூடட் ஆங்கிளும் டிஸ்டன்ஸும் வந்துட்டு வச்சு பை அப்ளையிங் கொசைன் ரூல் ஆட்டோமேட்டிக்கலி யூ ஃபைண்ட் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 inaccessible points of A and B. ஓகே, நவ் இப்போ ஒரு கேஸ் இதே இதில் உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு நம்ம கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த பொசிஷன் இந்த பிளேஸில் வந்துட்டு கரெக்டாக நம்ம வைக்க முடியலை. திஸ் இஸ் சேம் அப்டக்கிள் இருக்கு, 2 பாயிண்ட் A and B. ஸோ திஸ் இஸ் A பாயிண்ட்
and this one is the B point. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில வந்துட்டு ஒரு பெரிய obstacles வந்துட்டு இருக்கு. This is the obstacle. இப்போ நம்ம இந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டு என்ன செய்ய முடியல, ஏதோ ஒரு வேற ஒரு obstacle வந்துட்டு இருக்கு. டைரக்டா வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸை வந்துட்டு மெஷர் பண்ண முடியல. இப்படி இங்கேருந்து பார்க்கும்போது வந்துட்டு இந்த ரீடிங் வந்துட்டு நமக்கு பியரிங் வந்துட்டு தெரியலை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன். இது வந்து ஸ்பெஷல் கேஸ். 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். எப்படி 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறோம் பாருங்களேன். தஸ் O1 அப்படின்ற ஒரு ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தஸ் நார்த்து டைரக்ஷன் இங்கே இருக்கு. இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஏக்கு வந்துட்டு ஒரு லைன். ஸோ அப்போ இங்கேருந்து வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பியரிங் வேல்யூ வந்துட்டு மெஷர் பண்ணிடுறீங்க. வாட் இஸ் திஸ் பியரிங் வேல்யூ? θ1. அகேன் யூ மெஷர் திஸ் பிக்கு வந்துட்டு பார்க்குறோம். பியை பார்த்து வந்துட்டு θ2. This is θ2. Again, தேர்டாக வந்துட்டு நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, இந்த கேஸை பொறுத்தளவு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனில் 2 பியரிங் வேல்யூ வந்துட்டு பார்த்தாச்சு. இப்போ 2வது இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ஸ்டேஷன் தஸ். This is the north direction. இப்போ இந்த இதுக்கும் நான் என்ன செய்கிறேன்னா, பியரிங் வேல்யூ வந்துட்டு நான் பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் அ θ3 வேல்யூ. இதை நம்ம அந்த O1 O2 அப்படின்ற 2 ஸ்டேஷன் பாயிண்டா. ஸோ திஸ் இஸ் அ O2. O1 O2 அப்படின்றது வந்துட்டு 2 ஸ்டேஷன் பாயிண்ட். இந்த 2 ஸ்டேஷன் பாயிண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஏபிக்கு பேரலாக இருக்கிறது மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ த ஏபி லைன் நீங்கள் இமேஜினரி ஜஸ்ட் யூ கனெக்ட் தஸ். இந்த 2 லைனும் சம்வாட்டு பேரலாக வந்துட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் நான் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துட்டேன். ஐ கம்ப்ளீட்டாக ஆல் தி டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ அந்த டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் முடித்த உடனேயே நான் என்ன செய்கிறேன், பியரிங் மெஷர் பண்ணுறேன். Bearing taken from O1 station to A, O1 to B and O1 to O2. From O1 station I have measured 3 bearing values. So for 3 bearing values, what are they? Bearing of O1A, that is θ1. Bearing of O1B, this is θ2. Then bearing of O1 O2, that is θ3 value. 3 bearing value measure பண்ணிட்டேன். So after taking these 3 values, 3 ரீடிங்கும் பியரிங் வேல்யூ நான் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த காம்பஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அப்படியே ஹோல் செட்டப்பை எடுத்துட்டு 2வது ஸ்டேஷன் அதில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணி அகைன் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறேன். இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிட் பண்ணுறேன், லெவல் பண்ணுறேன், சென்ட்ரிங் பண்ணுறேன், ஃபோக்கஸிங் த ப்ரிசம் எல்லாமே வந்துட்டு நான் பண்ணுறேன். ஸோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு அகைன் ஐ வில் மெஷர் 3 பியரிங் வேல்யூஸ் ஃப்ரம் தி செகண்ட் ஸ்டேஷன் டு த பாயிண்ட்ஸ். ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு O2வில் வந்துட்டு நான் பண்ணினேன், சரி O1ல் பண்ணேன், 3 பியரிங் வேல்யூ மெஷர் பண்ணிட்டேன். இப்போ O2 ஸ்டேஷனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டேன். இப்போ O2லேருந்து ஃபஸ்ட்டு O2லேருந்து O1 பார்க்குறேன், ஒரு பியரிங் மெஷர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் தட் பியரிங், தட் இஸ் θ4 வேல்யூ. அகைன் ஏக்கு வந்துட்டு அனதர் 1 பியரிங் எடுக்கிறேன். ஃப்ரம் O2லேருந்து ஏக்கு வந்துட்டு அனதர் 1 பியரிங் வந்துட்டு எடுக்கிறேன். திஸ் இஸ் தி θ5 வேல்யூ. திரும்ப வந்துட்டு O2லேருந்து
B க்கு வந்துட்டு another one bearing value எடுக்கிறேன். You can see here this is the bearing value from taken from O2 to B. So this is theta 6. So from O1 station 3 bearing, from O2 station திரும்ப நான் 3 bearing எடுத்துக்கிறேன். அந்த bearing theta 4, theta 5 and theta 6. இங்க பாருங்களா. So bearing of O2A, sorry, O2 O1, that is theta 4. Bearing of O2A, theta 5. Bearing of O2B, that is theta 6. ஒவ்வொன்றும் வந்துட்டு கிளியராக வந்துட்டு நம்ம தெரிஞ்சு பியரிங் வேல்யூவை மெஷர் பண்ணணும். கரெக்டாக ஆரோ மார்க் பாருங்கள். 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பேர் வந்துட்டு O1 O2ன்னு பேர் வச்சுருக்கிறோம். இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்துட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைனை அப்ராக்சிமேட்டாக ஏபி அப்படின்ற இன்அக்சசிபிள் லைனுக்கு பேரலாக இருக்கணும். அப்ராக்சிமேட்டாக, நாட் அக்யூரேட். ஸோ அப்ராக்சிமேட்டாக பேரலாக 2 ஸ்டேஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ O1லேருந்து நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிட் பண்ணி ஏ, பி அண்டு O2 3 பாயிண்ட்டுக்கும் 3 பியரிங் வேல்யூ மெஷர் பண்ணியிருக்கிறேன். பாருங்களேன். O1 to A theta 1, O1 to B theta 2, O1 to O2 வந்துட்டு theta 3 வேல்யூ. ஸோ திஸ் இஸ் த theta 3 வேல்யூ. தென் O2 ஸ்டேஷனுக்கு நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மூவ் பண்ணி கொண்டு போனதுக்கப்புறம் அங்கே டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நான் என்ன பண்ணுறேன், O2லேருந்து O1க்கு ஒரு பியரிங் வேல்யூ. ஸோ தட் இஸ் த theta 4 வேல்யூ. O2லேருந்து ஏக்கு another one bearing value, that is also theta 5 value. Again O2லேருந்து Bக்கு வந்துட்டு another bearing value, that is theta 6 value. ஸோ இப்போ இந்த பியரிங் வேல்யூஸை வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ட்ரையாங்கிளுக்கும் இன்க்ளூடட் ஆங்கிள். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் O1 A O2 அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் கேன் see here, this is A பாயிண்ட், இது O1, இது O2. இப்போ இந்த இன்க்ளூடட் ஆங்கிள் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இன்க்ளூடட் ஆங்கிள் நமக்கு என்ன வரணும், பெரிய பியரிங் வேல்யூ theta 3. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், இந்த வேல்யூ வரைக்கும் எடுத்துருக்கிறது வந்துட்டு theta 1 வேல்யூ. இப்போ இந்த லைனுக்கும் O1 O2க்கும் O1 Aக்கும் ரெண்டுக்கும் பியரிங் மெஷர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம எடுத்துக்கிட்டு அதோடைய இன்க்ளூடட் ஆங்கிள் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் O1 A O2 அப்படின்ற அந்த ட்ரையாங்கிளை வந்துட்டு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு இன்க்ளூடட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். The bearing of O1 O2, the bearing of O1 A, இப்போ ரெண்டுதும் வந்துட்டு இடையில இருக்கக்கூடியது. இந்த டயக்ராம்ல இருந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். bearing of O1 O2, what is that value? O1 O2 is the, இங்கே இருக்கு பாருங்களேன், O1 O2 is theta 3 அப்படின்னு இருக்கு. ஸோ உங்கள் theta 3 வேல்யூ O1A, what is that? That is the theta 1 value. இப்போ அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு இந்த இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த இன்க்ளூடட் ஆங்கிளை நம்ம என்ன செய்கிறோன்னா ஆல்ஃபா 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆல்ஃபா 1. ஸோ இப்போ ஆல்ஃபா 1 எனக்கு வேணும் அப்படின்னா this is equal to bearing of O1 O2 minus bearing of O1A அப்படின்றது வந்துட்டு வேணும். O1 O2, what is that? Alpha 1 is equal to the bearing of O1 O2 is theta 3. So for theta 3 value is like this, minus bearing of O1A. O1A, what is that? Bearing of O1 is
theta 1. So you can see here this is a theta 1 value. So this will give the alpha 1 value. So alpha 1 value நம்ம எடுத்தாச்சு. Next you find in the included angle. இந்த included angle is a beta 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த பீட்டா 1 எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் பாருங்களேன். பியரிங் ஆஃப் O2A டிஃபரன்ஸ் பியரிங் ஆஃப் O2O1 இந்த ரெண்டு லைனுக்கு உள்ள ஆங்கிள் இப்போ எப்படி மெஷர் பண்ணுறது, ரெண்டு பியரிங்க்கு உள்ள டிஃபரன்ஸ், அதை தான் வந்துட்டு நம்ம ஆங்கிள்னு சொல்கிறோம். இப்போ பீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு இன்க்ளூடட் ஆங்கிள் பீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு பியரிங் ஆஃப் O2A minus bearing of O2O1. Bearing of O2O1. Now bearing of O2A theta 5 value minus bearing of O2O1. O2O1 is the theta 4 value. So this will give the beta 1. இப்போ இந்த beta 1 நமக்கு தெரிஞ்சிருச்சு beta 1 உடைய வேல்யூ. So we know that this is the included angle. Third, that value is the gamma 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். This is the gamma value, gamma 1. So how will you find out the gamma 1 value? எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தில் 3 உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்றது தெரியும். The sum of interior angles of your triangle is 180 degree அப்படின்றது தெரியும். Therefore alpha 1 beta 1 இது ரெண்டும் கூட்டி 180 டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு gamma 1 வேல்யூ கிடைக்கும். ஸோ gamma 1 இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு 180 டிகிரி மைனஸ் ஆஃப் alpha plus beta, that is alpha 1 plus beta 1. So this is the gamma 1. So similarly இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்க, எப்படி வந்துட்டு O1A O2 எடுத்தனோ similarly O1B O2 அப்படின்ற அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். Can see here this O1 O2 B அப்படின்ற அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்துட்டு நான் எடுக்கும்போது O1 O2 B, இப்போ இந்த ட்ரையாங்கிள் உடைய இன்க்ளூடட் ஆங்கிள்ஸை நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கும் போது வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் தி alpha 2 value, this is the beta 2 values, what is this, this is the gamma 2 values. ஸோ அப்போ alpha 2 வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் பாருங்களேன். alpha 2 is equal to bearing of O1 O2 difference bearing of O1 B. Okay, so here bearing of O1 O2 difference இல்லனா minus bearing of O1 B, bearing of O1 B. So the bearing of O1 O2, what is that? Bearing of O1 O2 is theta 3 value. So theta 3 minus bearing of O1 B is theta 2 value. So அப்போ அந்த theta 2 வேல்யூவை இங்கே வந்துட்டு வச்சுக்கிறோம். This is the alpha 2 values. இப்போ என்ன alpha 2 வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. Similarly beta 2 வேல்யூ வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ beta 2 வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு beta 2 is எந்தெந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு சப்டெண்ட் ஆகுதுன்றது பாருங்க. ஸோ ஹியர் பீட்டா 2 வேல்யூ O2 O1 அண்டு O2 B அப்படின்ற ரெண்டு லைன். அப்போ நம்ம இங்கே வந்துட்டு O2 B தான் வந்துட்டு பெரிய பியரிங்காக வந்துட்டு இருக்கும். பியரிங் ஆஃப் O2 B மைனஸ் பியரிங் ஆஃப் O2 O1, பியரிங் ஆஃப் O2 O1. இப்போ அந்த பியரிங் வேல்யூவை வந்துட்டு நம்ம எழுதிடலாம். பியரிங் ஆஃப் O2 B,
O2B வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கு theta 6 வேல்யூ இருக்கு. This is theta 6 value minus bearing of O2 O1. O2 O1 வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கு கீழ இருக்குறத பாத்தீங்கன்னா theta 4 வேல்யூ இருக்கு. So this is theta 4 value. So this will give the beta 2. Therefore beta 2 angle நமக்கு included angle வேணும்னா theta 6 ல இருந்து theta 4 வந்துட்டு மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பீட்டா 2 வேல்யூ கிடைச்சிடுது. அப்போ பீட்டா 2 வேல்யூ வந்துட்டு கிடைச்சிருச்சுன்னா ஒரு முக்கோணத்தில் ரெண்டு இது நமக்கு கிடைச்சிருது. ஆல்ஃபா 2 கிடைச்சிருச்சு, பீட்டா 2 கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ காமா 2 தேர்டு இன்க்ளூடட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேம் 180லேருந்து ஆல்ஃபா 2வும் பீட்டா 2வும் மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ ஹியர் gamma 2 is equal to 180 degree minus alpha 2 plus beta 2. இப்போ நம்ம வந்துட்டு மூணு ஆங்கிளுமே வந்துட்டு இன்க்ளூடட் ஆங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இப்போ இது என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்களேன். ரெண்டு ஸ்டேஷன் O1 O2 வந்துட்டு நம்ம செட் பண்ணோம். O1லேருந்து மூணு பியரிங் வேல்யூஸ் O1 to A, O1 to B, O1 to O2 மூணு பியரிங் வேல்யூஸ் எடுத்துட்டோம். நேம்லி theta 1, theta 2 and theta 3. அடுத்து ரெண்டாவது ஸ்டேஷன் பிக்கு வந்துட்டு கொண்டு போனோம். ஃப்ரம் பி ஸ்டேஷன்லேருந்து சேம் 3 பியரிங் வேல்யூஸ் வந்துட்டு மெஷர் பண்ணோம். O2 to O1, O2 to A and O2 to B அப்படின்றது. அந்த பியரிங் வேல்யூஸ் வந்துட்டு எப்படி பேர் வச்சுருந்தோம்? theta 4, theta 5 and theta 6. இந்த மூணு பியரிங் வேல்யூஸ் வந்துட்டு வச்சுருந்தோம். அப்போ அந்த எடுத்த O1லேருந்து எடுத்தது ஒரு 3 பியரிங், O2லேருந்து எடுத்தது வந்துட்டு another 3 பியரிங்ஸ். இப்போ இதில் ரெண்டும் சேர்த்தோம்னா 6 பியரிங் வேல்யூஸ். இப்போ இந்த 6 பியரிங் வேல்யூஸை வச்சு ரெண்டு ட்ரையாங்கிளை தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிறோம். O1 A O2 அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். அதோடைய மூணு இன்க்ளூடட் ஆங்கிளும் வந்துட்டு ஆல்ஃபா 1, பீட்டா 1 அண்டு காமா 1 கண்டுபிடிச்சோம். அதே இது வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு O1 O2 B அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். அந்த ட்ரையாங்கிளில் ஆல்ஃபா 2, பீட்டா 2 அண்டு காமா 2 அப்படின்ற மூணு இன்க்ளூடட் ஆங்கிளும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பியரிங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வச்சு இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் த நோன் டிஸ்டன்ஸ் O1 அண்டு O2 அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நோன் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த நோன் டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு தெரியும். இதை வந்துட்டு நம்ம தெரிஞ்ச டிஸ்டன்ஸை D1 இல்லை Dன்னு வந்துட்டு வச்சுக்கோங்க. இந்த D டிஸ்டன்ஸில் இருந்து O1A டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன, O2A டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன, சிமிலர்லி O1B டிஸ்டன்ஸ் என்ன, O2B டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம த டிஸ்டன்ஸ் பிட்வீன் A அண்ட் B inaccessible பாயிண்ட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் now we are going to calculate the distances of the triangle. ரெண்டு ட்ரையாங்கிள் வந்துட்டு நம்ம எடுத்துருக்கிறோம். O1A O2ன்ற ஒரு ட்ரையாங்கிள். இப்போ அந்த ட்ரையாங்கிளோடைய டிஸ்டன்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணிடலாம். சரி, இங்கே நம்ம என்னென்னா ஆல்ஃபா 1, பீட்டா 1, காமா 1 இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3 இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் நோன் and one distance, that is the distance between the instrument stations இங்க என்னென்ன O1 and O2. இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம நோன் டிஸ்டன்ஸ், நம்மளா 5 மீட்டர் இல்லை 10 மீட்டர் நமக்குடைய கன்வீனியன்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வந்துட்டு நமக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். So that is the known distance. Here D value. இங்கே D1 நமக்கு தெரியாது, D2 நமக்கு வந்துட்டு தெரியாது. ஓகே, ஸோ D1 D2 அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. எப்படி மெஷர் பண்ணலாம் பாருங்களேன்.
applying sine rule. Applying sine rule. அப்படி இல்லைன்னா அந்த ரூலை வந்துட்டு லேமிஸ் தியரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். லேமிஸ் தியரம் it states that if three coplanar forces are acting at a point, each force is directly proportional to sine angle of other two forces அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாவை வந்துட்டு நம்ம லேமிஸ் தியரம் இல்லை லேமிஸ் லா அந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த டிஸ்டன்சஸ் வந்துட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஹியர் அப்ளையிங் த சைன் ரூல் O1 O2 அப்படின்றது நமக்கு தெரியும். O1 O2 divided by, you can see here O1 O2 O1 O2 distance நமக்கு தெரியும். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்துட்டு ஆல்ஃபா 1, that is a sin alpha 1, sorry gamma 1, sin gamma 1. This is equal to, அடுத்த சைடு வாங்க, O2A O2A divided by, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்துட்டு ஆல்ஃபா 1, that is sin alpha 1. This is equal to O2B O2A வந்துட்டு எடுத்தாச்சு, O1 எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்த சைடு O1A எடுங்க. This is O1A divided by, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்துட்டு sin of beta 1. ஸோ இப்போ இதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு பாருங்கள், ஆல்ஃபா 1 பீட்டா 1 காமா 1ன்ற வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது வந்துட்டு O1 O2ன்ற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு தெரியாத டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த O2A அண்டு O1A, அது ரெண்டும் நமக்கு தெரியாது. இப்போ இந்த தெரியாத டிஸ்டன்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நம்ம ஷார்ட் ஃபார்ம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வந்துட்டு எடுத்துக்கிறோம், கிராஸ் மல்டிப்ளை வந்துட்டு பண்ணுங்கள். O2A is equal to O1 O2 into sin alpha 1 divided by sin gamma 1. இது வந்து நமக்கு கிடைக்கும். O2A உடைய டிஸ்டன்ஸ் நமக்கு மெஷர் பண்ணிடலாம். அடுத்து O1A பாருங்கள், O1A is equal to, what is this? இது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ O1 O2 into sin beta 1 divided by sin gamma 1. இப்போ இந்த டிஸ்டன்ஸும் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. எது O1Aயும் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு, O2Aயும் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு எல்லா இன்க்ளூடட் ஆங்கிள்ஸும் வந்துட்டு நமக்கு தெரியும். அதோட டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு சைடு டிஸ்டன்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு தெரியும். சிமிலர்லி செகண்டு ட்ரையாங்கிள் நீங்கள் கன்சிடர் பண்ணோம் இல்லையா, O1 O2B, இந்த ட்ரையாங்கிளுக்கும் வந்துட்டு நமக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு O2B என்ன O1B என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே கால்குலேட் பண்ணும்போது you can see here O1 O2 divided by sin gamma 2. This is equal to O2B is equal to divided by alpha sin alpha 2. This is equal to O1B divided by, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்துட்டு sin beta 2. ஸோ இப்போ இது சேம் என்ன ரூல் வந்துட்டு நம்ம சைன் ரூல் அப்ளை பண்ணமோ அதே இது அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம்? O1Bயும் O2Bயும் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ O1 O2 divided by sin alpha 2. O1 O2க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள் காமா அப்படின்னு இருக்குது. இப்போ காமா 2. ஸோ O1 O2 divided by sin gamma 2, that is equal to O2B அப்படின்ற அந்த சைடு, இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள் வந்துட்டு alpha 2 ஆங்கிள், that is sin alpha 2. This is equal to O1B. இங்கே இருக்குது பாருங்கள் O1B, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பீட்டா 2. ஸோ sin beta 2. ஸோ இப்போ நம்ம O2B வந்துட்டு இது ரெண்டும் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். O2B is equal to
O2 cross multiply மட்டும்தான். இது அப்படியே கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு sin alpha 2 மட்டும் இந்த சைடு வந்துட்டு போகுது. ஸோ திஸ் இஸ் sin gamma 2 into sin alpha 2. இல்லைனா ஜஸ்ட் இப்படி நீங்கள் எழுதிக்கலாம். O2b is equal to, you can see இதே மாதிரி இந்த டயக்ராம் இங்கே நீங்கள் எழுதியிருக்கிறீங்க இல்லையா, இந்த மாடலில் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். O1 O2 into what is this, sin alpha 2 divided by sin gamma 2 எழுதிக்குவோம். அடுத்தது வந்துட்டு O1b, இந்த ரெண்டும் வந்துட்டு எடுத்து ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணிவிட்டு unknown வந்துட்டு O1b, sin O1b is equal to O1 O2 into what is this, O1 O2 into இந்த ஆங்கிள் வந்துட்டு இங்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா sin beta 2 மேலே போயிடும். sin beta 2 divided by sin gamma 2. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்ச டிஸ்டன்ஸு. இங்கே D1 D2 கண்டுபிடிச்சிங்க, இதை D3 D4 வந்துட்டு வச்சுக்கோங்க. D3 D4 அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் வந்துட்டு இந்த இன்க்ளூடட் ஆங்கிள்லையும் சாரி இந்த ட்ரையாங்கிள்லையும் 3 இன்க்ளூடட் ஆங்கிளும் தெரியும், 3 சைடும் வந்துட்டு நமக்கு தெரியும். Now you consider the triangle O1AB, அதை மட்டும் வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. O1AB அந்த ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு will find a horizontal distance between the two points, that is A and B, two inaccessible points இடையில இருக்கக்கூடிய distance நமக்கு கிடைச்சிரும். Now consider the triangle AB and O1. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். This is O1. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு O2AB அப்படின்ற ட்ரையாங்கிள் எந்த இதில் எடுத்தாலும் சேம் ஆன்சர் வந்துட்டு வரும். O1AB எடுங்க, இல்லை O2AB எடுங்க. இப்போ நான் இங்கே வந்துட்டு O1AB அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துருக்கிறேன். நமக்கு வந்துட்டு தெரியும் O1A மெஷர் பண்ணியிருக்கிறோம். O1A வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணதில் உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு D1 அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு D2 அப்படின்னு எடுத்திருந்தோம். ஸோ ஹியர் திஸ் இஸ் அ D1 டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி இப்போ தான் வந்துட்டு நம்ம சைன் ரூல் அப்ளை பண்ணி D1 அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அதே இது வந்துட்டு உங்களுக்கு O1Bயை வந்துட்டு நம்ம ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுத்துருப்போம் பாருங்களேன், O1B O2 அப்படின்ற அந்த ட்ரையாங்கிள். அதில் வந்துட்டு இந்த O1B அப்படின்றத வந்துட்டு நம்ம என்னென்னு வச்சுருப்போம், D3 அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ ஹியர் திஸ் இஸ் த D3 வேல்யூ. அப்போ D1ம் தெரியும், D3யும் தெரியும். வாட் இஸ் திஸ் இன்க்ளூடட் ஆங்கிள், இந்த இன்க்ளூடட் ஆங்கிள் வந்துட்டு என்ன? இப்போ இந்த ஆங்கிள் வந்துட்டு என்ன, the bearing is taken from the first instrument station to the A and B அப்படின்ற ரெண்டு பாயிண்ட். ஸோ அப்போ bearing of O1B is equal to what is that, theta 2. Bearing of O1A is equal to theta 1. இப்போ இது ரெண்டும் வந்துட்டு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் சப்டெண்டட் பிட்வீன் த லைன் O1A அண்டு O1B அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே தீட்டா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு theta 2 minus theta 1 இன்க்ளூடட் ஆங்கிள் கிடைச்சிருச்சு. அடுத்தது நமக்கு D1 D3 அப்படின்ற வேல்யூ நமக்கு வந்துட்டு தெரியும். தென் what is this, this is the horizontal distance between two inaccessible points A and B. Now you apply again the cosine rule. Cosine rule apply பண்ணுங்க. apply cosine rule. apply cosine rule. What is cosine rule? Here AB square, this is equal to O1 A square plus O1 B square minus 2 O1A
into O1B into cos theta. Now substitute the values of here. AB is h square. This is equal to O1 square is D1 square plus D2 square minus 2D1 into D2 into cos theta. Now squaring on both sides, we'll get a h is equal to square root of D1 square plus D2 square minus 2D1 D2 cos theta. So this is our required formula. இந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், ரிஸ்க் எடுத்து as a surveyor horizontal distance between two inaccessible points by using compass. எந்த இடத்துல நமக்கு வந்துட்டு தேவையான அளவு இருக்கு, எந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போய் வச்சுட்டு தெரியாத இடத்த வந்து நம்ம மெஷர் பண்ணலாம், தெரியாத டிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கேஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இதை நம்ம திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன் பாருங்க. ஸோ திஸ் இஸ் டு ஃபைண்ட் த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ இன்அக்சசிபிள் பாயிண்ட்ஸ். அந்த டூ இன்அக்சசிபிள் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஏ அண்ட் பி. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஒன்று O1, அனதர் ஒன்று வந்துட்டு O2. இந்த O1 அண்ட் O2 இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனுக்கும் உள்ள தூரம் வந்துட்டு நம்மளாம் எடுத்துக்கிறக்கூடிய தெரிஞ்ச தூரம், தட் இஸ் அ நோன் டிஸ்டன்ஸ். அதை வந்துட்டு நம்ம அங்கே டி அப்படின்னு வந்துட்டு வச்சுருக்குறோம். ஓகே, ஸோ இதில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் எந்த பாயிண்ட் நீங்கள் கிரவுண்டில் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மேலே உங்களுடைய காம்பஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு வச்சு ட்ரைபாடு அதுக்கு மேலே காம்பஸ் வச்சு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு யூ மெஷர் த பியரிங் வேல்யூஸ் ஃப்ரம் O1 ஸ்டேஷன் டு த பாயிண்ட்ஸ் A, B அண்டு O2. அப்போ O1A அப்படின்ற பியரிங் வந்துட்டு θ1, O1B அந்த லைனில் வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய பியரிங் வந்துட்டு θ2, O1 O2 அப்படின்ற லைனில் நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு θ3. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு மூவ் பண்ணிட்டோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டை மூவ் பண்ணிவிட்டு அங்கேயும் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஷன் 2லேருந்து வந்துட்டு 3 பாயிண்ட்டுக்கு என்னென்ன 3 பாயிண்ட்டு, O2லேருந்து வந்துட்டு O1, O2லேருந்து வந்துட்டு A, O2லேருந்து வந்துட்டு B அப்படின்ற 3 பாயிண்ட்டுக்கு வந்துட்டு பார்க்குறோம். இப்போ 3 அகைன் பியரிங்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். நேம்லி θ4, θ5 அண்டு θ6 3 இதுவும் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ 3 பியரிங் வந்துட்டு O1 ஸ்டேஷன்லேருந்து மெஷர் பண்ணியிருக்கோம். 3 பியரிங் வேல்யூஸ் O2லேருந்து மெஷர் பண்ணிடுவோம். டோட்டலி 6 bearings we are required to find out the included angles of the two triangles. ஸோ அப்போ இந்த பியரிங் வேல்யூ இந்த டயக்ராமில் இருந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். என்ன ட்ரையாங்கிள், O1A O2 அப்படின்ற அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரையாங்கிளோடைய இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் வந்துட்டு ஒரு இன்க்ளூடட் ஆங்கிளும் 3 இன்க்ளூடட் ஆங்கிள் இருக்கும் ட்ரையாங்கிளில், அது 3ம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு பேர் α1, β1, γ1 அப்படின்னு 3ம் கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த டிஸ்டன்ஸஸ் ஒரே ஒரு நோன் டிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியும். என்ன டிஸ்டன்ஸ், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் O1 அண்ட் O2 இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ அந்த நோன் டிஸ்டன்ஸை வச்சு தெரியாத 2 சைடோடைய டைமென்ஷன் என்ன லென்த் இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணணும். O1A அண்டு O2A அப்படின்ற டிஸ்டன்ஸ், நேம்லி D1, D2 அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கிட்டோம். ரைட்டா, நெக்ஸ்ட்டு O1B O2 அப்படின்ற ரெண்டாவது ட்ரையாங்கிளை எடுத்தோம். ரெண்டாவது ட்ரையாங்கிளை எடுத்து அதோடைய பியரிங்ஸ் அங்கே நம்ம θ4, θ5, θ6 மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பியரிங்ஸை வச்சு அந்த இன்க்ளூடட் ஆங்கிள் O1B O2 அப்படின்ற இன்க்ளூடட் ஆங்கிளுக்கு ஃபுல்லாக 3 இன்க்ளூடட் ஆங்கிள்ஸும் வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்குறோம். அந்த ட்ரையாங்கிளுக்கு 3 இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் என்ன, அந்த வேல்யூஸ் வந்துட்டு α2, β2 அண்டு γ2 அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம். இப்போ அந்த α2, β2, γ2
3 கண்டுபிடிச்சதுமே ஒரு O1 O2ன்ற டிஸ்டன்ஸ் வந்துட்டு பேஸ் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸ். ஸோ ரிமைனிங் தெரியாத 2 சைடு வந்துட்டு என்ன இந்த ட்ரையாங்கிளில் O1B அண்டு O2B அது ரெண்டும் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம் D3 அண்டு D4 அப்படின்னு வந்துட்டு கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் வந்துட்டு எடுத்து நம்ம ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்எக்சசபிள்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் நம்ம எடுத்துக்கிட்ட ட்ரையாங்கிள் தான் இந்த ட்ரையாங்கிள் O1AB அப்படின்ற அந்த ட்ரையாங்கிள். ஸோ இப்போ அந்த ட்ரையாங்கிளில் வந்துட்டு நமக்கு D1 D2 சாரி D3 அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், மெஷர் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ இங்கே O1Aக்கு நம்ம எடுத்த டிஸ்டன்ஸ் D1, O1Bக்கு நம்ம கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ் வந்துட்டு D3. இப்போ இந்த 2 டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியும். இந்த லைனும் எவ்வளவு ஆங்கிளில் டீவியேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம O1ல் 3 பியரிங்ஸ் மெஷர் பண்ணோம் இல்லைங்களா, θ1 θ2 θ3 இந்த 3ல் இருந்தும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது என்னென்ன லைனுக்கு போகுது பாருங்கள், O1Bக்கும் O1Aக்கும் போயிருக்கு. இப்போ இந்த 2 பியரிங்கோடைய டிஃபரன்ஸ் தான் இந்த θ வேல்யூ. இப்போ θ வேல்யூ கிடைச்ச உடனே நவ் யூ அப்ளை த கொசைன் ரூல். கொசைன் ரூல் அப்ளை பண்ணோம்னா டைரெக்டாக வந்துட்டு என்ன கிடச்சிரும் நமக்கு, த டிஸ்டன்ஸ் ஏபி அப்படின்ற டிஸ்டன்ஸ் அதை நம்ம என்னன்னு வச்சுருக்கிறோம் ஹச்னு வச்சுருக்கிறோம். தேர்ஃபோர் ஹச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் D1 ஸ்கொயர், இது D3 கேன் சி ஹியர் திஸ் இஸ் D3ன்னு இருக்கிறதுனால இந்த பிளேஸில் வந்துட்டு திஸ் இஸ் அ D3 ஸ்கொயர், this is also D3 square. Therefore the final formula horizontal distance between the two inaccessible points A and B is h is equal to square root of D1 square plus D3 square minus 2D1 D3 into cos theta அப்படின்றது நமக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா டைரக்ட்லி நம்ம வந்துட்டு ஏபி அப்படின்ற டிஸ்டன்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய தூரம் வந்துட்டு எவ்வளோ தூரம், 2 பாயிண்ட்டுக்கு இன்அக்சசபிள் பாயிண்ட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு அப்படின்றத நம்ம கிளியராக வந்துட்டு பார்த்தோம். சரி, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோம், என்னென்ன வகையான இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 4 பியரிங் பேக் பியரிங். அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த காம்பஸோடைய சைஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, நம்ம போய் ஒரு காம்பஸ் இப்போ வாங்க போகிறோம் அஸ் அ சர்வேயர், நம்ம வாங்க போகிறோம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம போய் கேட்குறது அப்படின்னா, சைஸ் ஆஃப் த காம்பஸ் அந்த சொன்னால் தான் அவங்க கொடுப்பாங்க. நம்மளாம் வந்துட்டு இப்போ துணி கடைக்கு போனோம்னா வந்துட்டு 2 மீட்ரு வேணும் ஷர்ட்டுக்கு, 1:20 1:30 வந்துட்டு ஃபேண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. அதே மாதிரி சைஸ் ஆஃப் காம்பஸ் வந்துட்டு சொல்லணும். அந்த சைஸ் ஆஃப் காம்பஸ் நான் சொன்னேன் 8 சென்டிமீட்டர் இருந்து 12 சென்டிமீட்டர் டயா ஆஃப் த காம்பஸ். நீங்கள் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வாங்கினாலும் சரி, சர்வேயர் காம்பஸ் வாங்கினாலும் சரி, எந்த காம்பஸ்க்கும் வந்துட்டு டயாமீட்டர் அதை பொறுத்து வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், அதோடைய சைஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ 8 to 12 சென்டிமீட்டர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, அதை வந்துட்டு ஸ்மால் சைஸு லார்ஜ் சைஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 4 பியரிங் பேக் பியரிங் வந்துட்டு பார்த்தோம். 4 பியரிங் பேக் பியரிங்கில் அதோடைய டெஃபினிஷனை வந்துட்டு கிளியராக ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்லேருந்து 2வது ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இல்லை இன் தி ஆர்டர் ஆஃப் அ சர்வே, நம்ம ப்ராக்ரஸ் ஆஃப் சர்வே அதில் வந்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா வந்துட்டு டைரெக்டாக 4 பியரிங் வேல்யூஸ் வந்துட்டு கிடைச்சிடும். இப்போ பேக் பியரிங்கை எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அப்போ பேக் பியரிங்கை வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஜென்ரலாக ஒரு 4 பியரிங் வேல்யூ லெஸ் தேன் 180 இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த பியரிங் கூட ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு பேக் பியரிங் வேல்யூவாக கிடைக்குது. சப்போஸ் அந்த 4 பியரிங் வேல்யூ 180 விட அதிகமாக இருந்துச்சுன்னா 180 மைனஸ் பண்ணணும்னா நமக்கு பேக் பியரிங் வேல்யூ கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம். அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம். ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் 4 பியரிங் வேல்யூ எப்படி வந்துட்டு நம்ம ரெடியூஸ்டு பேக் பியரிங்காக வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சோம். அடுத்து ரெடியூஸ்டு பியரிங் டைப்பில் 4 பியரிங் கொடுத்து எப்படி நம்ம வந்துட்டு பேக் பியரிங் வந்துட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தோம். அதில் சிம்பிள் கேஸ் அப்படின்றது ஒன்று, 2வது ஸ்பெஷல் கேஸ்.
இப்போ சிம்பிள் கேஸில் வந்துட்டு டைரெக்டாக ஒரு 2 ஸ்டேஷனுக்கு இடையில நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போய் வச்சுட்டு பியரிங்கை மெஷர் பண்ணிவிட்டு ஸோ அந்த 2 பியரிங் சப்டெண்ட் ஆகக்கூடிய ஆங்கிளை இன்க்ளூடட் ஆங்கிளாக எடுத்துக்கிட்டு 2 டிஸ்டன்ஸை டைரெக்டாக டேப்பை பிடிச்சி மெஷர் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம், உடனே கொசைன் ரூல் அப்ளை பண்ணுறோம், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிடும். இதே இது ஸ்பெஷல் கேஸாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பார்த்த சேம் இதை ஃபுல்லாக 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனாக வச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேயும் 3 பியரிங் மெஷர் பண்ணி இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சு ஒரு அந்த ட்ரையாங்கிளுக்கும் வந்துட்டு சைடு லென்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு ஃபைனலாக கொசைன் ரூல் வந்துட்டு அப்ளை பண்ணி ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் the instrument station and the object or the horizontal distance between the two inaccessible points அப்படின்றதோட வந்துட்டு முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் வந்துட்டு இப்போட வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸு நம்ம இதே இதில் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, காம்பஸை பொறுத்தளவு எப்படி டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறாங்க, எப்படி பெர்மனண்ட் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறாங்க, ஸோ அந்த டாப்பிக்கும் ஸோ அதோடைய ப்ராப்ளம்ஸ் எப்படி வந்துட்டு நம்ம ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் ஒரு ரெகுலர் பாலிகனில் எப்படி கண்டுபிடிக்கிறோம், இல்லை உங்களுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய கால்குலேஷன் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஃப்ரம் பியரிங்ஸ், ஒரு ஆங்கிள் கொடுத்து எப்படி பியரிங்ஸாக வந்துட்டு கேட்குறோம், இல்லை பியரிங்ஸ்லேருந்து வந்துட்டு எப்படி ஆங்கிள்ஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வரோம் அப்படின்றது உங்களுக்கு ரெகுலர் அந்த ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது அண்டு பென்டகன் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது. அதுக்கு வந்துட்டு நம்ம ஹோல் சர்க்கிள் பியரிங், ரெடியூஸ்டு பியரிங் என்ன டைப் ஆஃப் பியரிங்காக இருந்தாலும் எப்படி வந்துட்டு நம்ம ஃபைனலாக இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம், எப்படி அந்த டோட்டல் இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன் எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம விரிவாக வந்துட்டு பார்ப்போம். நன்றி.